கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வெளியேற பெற்ற பிரென்னாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு முத்துக்களா வைரங்களும் ஆகிய சகோதர சகோதரிகளை கர்த்தர் தாமே அதிகமாக உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். இந்த காலைவெளியிலே மறுபடியுமாக உங்களிடத்தில் ஒரு பதிவை பதிவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கின்றார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். சென்ற 3 பதிவுகளில் பவுலை எப்படி அக்னி ஸ்தம்பம் தாக்கியது, பவுல் எப்படி தேவனுடைய புதிய நாமத்தை கண்டு கொண்டார், தேவனும் பவுலுக்கு எப்படிப்பட்ட ஒரு புதிய நாமத்தை கொடுத்தார் என்பதை பற்றி 3 பதிவுகளாக நாம் பார்த்தோம். இந்த காலைவெளியிலே மறுபடியுமாக தேவன் பேதுருவுக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நாம் பேதுருவை போல மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை கண்டு கொண்டோமா? அப்போ பாருங்கள், தேவன் பேதுருவிடத்திலே வெளிப்படுகின்ற பொழுது பவுலிடத்திலே வெளிப்படுகின்ற பொழுதும் சில விதமான வித்தியாசமான முறையில் தேவன் வெளிப்படுகிறார். ஏனென்றால் பேதுரு தேவனின் குமாரன் என்று தான் பேதுரு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தான். ஆனால் பவுலோ யெகோவா தேவன்தான், கர்த்தர் தான், லோகோஸ் தான், அக்னிஸ்தம்பம் தான் இயேசு கிறிஸ்து என்று விசுவாசித்தான். பாருங்கள், 2 பேரிடத்திலும் தேவன் வெளிப்பட்டார். பவுலிடத்திலே தேவன் அக்னிஸ்தம்பத்தின் மூலியமாக வெளிப்படுத்தி தான் யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆனால் தேவன் பேதுருவிடத்தில் வெளிப்படுகின்ற பொழுது அந்த அக்னிஸ்தம்பமே ஒரு மனிதனாக வார்த்தை மாமிசமாகி நடமாடக்கூடிய ஒரு மனிதனாக தேவன் அங்கே நின்று கொண்டு பேதுருக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். பாருங்கள் எப்படிப்பட்ட காரியம் என்று. பாருங்கள், பேதுரு இயேசு கிறிஸ்துவை கண்ட பிறகு அவர் அங்கு சாட்சி கொடுக்கின்றார். எப்படி சாட்சி கொடுக்கின்றார்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கிறேன். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பாருங்கள், பேதுரு பெற்றுக்கொண்ட வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். ஏனென்றால் குமாரனாக வருவார் என்று சொல்லப்பட்டிருந்த வார்த்தையின் பிரகாரம் பேதுரு பெற்றுக்கொண்ட வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படி என்ற வெளிப்பாடை பெற்றுக்கொண்டதனால தான் அவர் அப்போஸ்தலர் 2:38 இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். ஆனால் அதே தேவன்தான் பவுலிடத்திலே தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவர் அக்னி ஸ்தம்பத்திலே வெளிப்பட்டார். அப்போ யெகோவா தேவன்தான் இயேசு கிறிஸ்து என சொல்லக்கூடிய வெளிப்பாடை அவன் பெற்றுக்கொண்டிருப்பதனாலே பவுல் பாருங்கள் சாட்சியாக அதை அறிவிக்கின்றார். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிற கிறிஸ்து இயேசுவில் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தையே கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்கள், இங்கே பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கின்றார். ஆனால் பேதுருவோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறார். பாருங்கள், ஒரே தேவன் தான் 2 பேரிடத்தில் வெளிப்படுகின்ற பொழுது தேவன் பவுலிடத்தில் அக்னிஸ்தம்பத்தில் வெளிப்பட்டு யெகோவா தேவன் தான், லோகோஸ் தான், ஏலோயிம் தான், கிறிஸ்து என்று பவுலுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆனால் பேதுருவுக்கோ தேவனுடைய குமாரன், கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டிய யெகோவா தேவன் தான் குமாரனாக வந்திருக்கிறார் என்பதை வெளிப்பாடை பாருங்கள். பேதுருக்கு தேவன் குமாரன் என சொல்லக்கூடிய வெளிப்பாடை தருகின்றார். அப்போ இந்த கடைசி நாட்களிலே நாமளும் பவுலை பெற்றுக்கொண்ட ரகசியத்தையும் பேதுரு பெற்றுக்கொண்ட ரகசியத்தையும் இன்னும் அநேக காலங்களில் அவர் ஆதி ஆமத்திலிருந்து கடைசி நாட்களில் 7ஆம் தூதன் சத்தத்தின் நாட்களில் தேவ ரகசியம் நிறைவேற சொல்லப்பட்ட அந்த நாட்கள் வரைக்கும்
தேவன் ஒவ்வொரு பசுத்தவான்களிடத்திலும், தேவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு மனிதனிடத்திலும் எப்படியெல்லாம் கர்த்தர் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தாரோ, அந்த ரகசியங்களை அவர் பெற்றுக்கொண்டார்களோ, அதே போல இந்த கடைசி நாட்களிலே மணவாட்டி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பாருங்கள், இப்பொழுது நாம் இன்றைக்கு பேதுரு எப்படி அவரை தெரிந்து கொண்டார் என்பதை பற்றி முதலாவது நாம் வேதாகமத்திலிருந்து பார்ப்போம். இரண்டாவதாக இந்த வெளியேற பெற்ற மூன்றாவது வேதாகமத்திலே தேவன் பேதுருவை பற்றி என்னென்ன பேசியிருக்கிறார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் பார்ப்பீரென்றால், பேதுரு எப்படியாக முதலில் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தார் அப்படி என்று நீங்கள் பார்ப்பீரென்றால், யோவானுடைய சீசன் பாருங்கள். அதாவது யோவான் ஸ்நானகனின் சீடராகத்தான் பேதுருவுடைய சகோதரன் யோவான் ஸ்நானகனுடைய சீசராக இருந்தார். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் யோவான் ஸ்நானகன் மூலியமாகத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து வருகிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகனுடைய சீடனாகத்தான் அந்திரேயா இருந்தார். அந்திரேயா யோவான் பேதுருவுடைய சகோதரன். அப்போ இந்த அந்திரேயாவின் மூலியமாகத்தான் யோவான் ஸ்நானகன் சொல்லப்பட்ட இந்த நடமாடக்கூடிய ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை இவர்தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகின்ற பொழுது, அந்திரேயாவின் மூலியமாகத்தான் பேதுருவை இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அறிமுகப்படுத்துகிறார். பாருங்கள், யோவான் 1ஆம் அதிகாரம் 40 நான் 42 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். பாருங்கள், இவர்கள் இயேசு கிறிஸ்துவை காண்பதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகனுடைய சீடராக பாருங்கள் பேதுருவுடைய சகோதரன் அந்திரேயா இருந்தார். அந்த அந்திரேயாவின் மூலியமாகத்தான் பேதுரு இயேசுவினிடத்திலே வழிநடத்தப்படுகிறான். பாருங்கள், அவன் முதலாவதாக தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மெசியாவை கண்டோம் என்று சொன்னான். மெசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவன் இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். பாருங்கள், அப்போ பேதுருவை கூட்டிட்டு போன உடனே அங்கே அவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்க அப்பா பேரை சொல்லி அழைச்சிட்டார். எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்கள். அப்போ எப்படியாக இந்த உடனே பேதுரு அவரை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ட்டு நீங்கள் பார்ப்பீர் என்றால், ஏற்கனவே அவங்க அப்பா மீன் பிடிக்கின்ற பொழுது, அதாவது யோனா, பேதுருடைய அப்பா பேரு யோனா, அவர்கள் மீன் பிடித்து கொண்டு கொண்டு இருக்கின்ற பொழுது மெசியா வந்தார்னா எப்படி வருவார், அப்படி எப்படிப்பட்ட காரியத்தை செய்வார், நாமெல்லாம் இன்னைக்கு மீன் பிடிச்சி கொண்டு இருக்கிறோம், அதனால் மெசியா பூமிக்கு வந்தார் என்றால் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார், நம்மெல்லாம் எகிப்திலிருந்து வந்த பிள்ளைகளாக இருக்கின்றோம், ஆனால் இன்றும் நமக்கு வேண்டிய ஒரு மெசியா இன்னும் வர நாம் காத்திருக்கின்றோம், அப்படி ஒரு மெசியா வந்தார் என்றால் என்னென்ன செய்வார் என்பதை பற்றி தன்னுடைய மகன்களாகிய அந்திரேயாவுக்கும் பேதுருவுக்கும் அவருடைய தகப்பனாகிய யோனா அநேக விதமான காரியங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துத்தான் வளர்த்து கொண்டு வந்தார். அப்படி வளர்த்து கொண்டு வருகின்ற பொழுதுதான் இந்த நிகழ்ச்சி பேதுருவை மிகவும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. என்னடா இவரு, நான் கிட்ட போனவனே என்னுடைய பேரையும் என்னுடைய அப்பா பேரும் சொல்றாரே, அப்படி என்ற ஒரு அதிர்ச்சி அங்கே ஏற்படுத்துகிறது. பாருங்கள், அப்போ இவர் என்ன பண்றார் என்றால், மீன் பிடித்து கொண்டிருக்கின்றார். மிகவும் கோபக்கார ஒரு மனிதன், பேசுகிற பேச்செல்லாம் மிகவும் பயங்கரமான ஒரு பேச்சாக இருக்கும். அது மாத்திரமல்ல, மிகவும் தைரியசாலி, ஆனால் எழுத படிக்க தெரியாது.
அப்படி எழுத படிக்க தெரியாத பேதுருவிடத்தில் தேவன் தன் ரகசியத்தை அங்கு வெளிப்படுகிறார். எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை பற்றி உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அதாவது பேதுரும் அவருடைய சகோதரர்களும் பார்ப்பீரென்றால் படவிலை ஏறி மீன் பிடிக்க செல்கிறார்கள். ஆனால் மீன் அகப்படவில்லை. பிறகு அவர்கள் திரும்பி கரைக்கு வருகிறார்கள். அங்கே ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பாருங்கள், லூக்கா, பசுத்த லூக்கா 5வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அதாவது லூக்கா 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் முதல் 10 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலையை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பாருங்கள், அப்போ இவர்கள் மீன் பிடிப்பும் தொழில் செய்து கொண்டிருப்பதனாலே அவர்கள் ஏற்கனவே இரவு நேரத்திலே ஆழ்கடலுக்குள்ள சென்று வலையை போட்டு எல்லாம் தேடி பார்த்தார்கள். ஏனென்றால் ஆழ்கடலுக்குள்ள தான் மீன் கிடைக்கும், கரை ஓரத்தில் மீனே வராது. அப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் அங்கே சென்று ஆழ்கடலிலே மீன் பிடிக்கின்ற பொழுது மீன் கிடைக்காமல் திரும்பி வருகின்ற பொழுது இயேசுக்கு தங்க பிரசங்கம் செய்துவிட்டு பேதுருவுடைய படகில ஏறிக்கொண்டு, இந்த படகை நீ கொஞ்சம் ஆழத்தில் கொண்டு போ அப்படி சொல்றார். அப்போ இங்கே மீனே வராதே, இங்கே மீன் வருவதற்கு வாய்ப்பே இல்லையே அப்படி என்று பேர் சொல்லுகின்ற பொழுது தேவன் சொல்லுகிறார், வலையை நீ போடு என்று சொல்லுகின்றார். வலையை போடுகின்ற பொழுது பாருங்கள், அங்கு மீனே வராத இடத்தில் தேவன் மீனை சிருஷ்டிக்க பண்ணுகிறார். அதே போல தேவன் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பேனே வராத இடத்தில், தவளை வராத இடத்தில், வண்டுகள் வராத இடத்தில், வெட்டுக்கிளிகள் வராத இடத்தில் அங்கே பாருங்கள், ஏற்கனவே தேவன் மோசேயின் மூலியமாக மோசேயின் நாட்களிலே அங்கே ஒரு அதிசயத்தை செய்து காண்பித்தார். இதை ஏற்கனவே யோனாவாகிய பேதுரு அப்பா இந்த 2 சகோதரர்களுக்கும் மோசே நாட்களிலே என்ன நடந்தது, எப்படியெல்லாம் யெகோவா தேவன் தவளையே வராத இடத்தில் தவளையை சிருஷ்டிக்க பண்ணினார், அதே போல வெட்டுக்கிளியிலே இல்லாத காலத்தில் அங்கே வெட்டுக்கிளியை சிருஷ்டிக்க பண்ணினார், வண்டுகள் வராத இடத்தில் அங்கு வண்டுகள் சிருஷ்டிக்க பண்ணினார் என்று ஏற்கனவே இந்த 2 பேருக்கும் மீன் பிடிக்கின்ற பொழுது யெகோவா தேவனுடைய காரியத்தை பற்றியும் மோசே நாட்களில் நடக்கப்பட்ட நிகழ்ச்சி பற்றியும் இவர்களுக்கு ஏற்கனவே யோனாவாகிய பேதுரு அப்பா இந்த 2 மகன்களுக்கும் ஏற்கனவே போதித்திருக்கின்றார். அப்படி போதித்திருக்கின்ற பொழுது இந்த இடத்திலே ஒரு நிகழ்ச்சி ஏற்படுகிறது. முழுதும் போய் கஷ்டப்பட்டு மீன் எங்கே வரும் எங்கே வராது என்று நாங்கள் மீன் பிடிக்கிறவர்களாக இருப்பதனாலே எந்த இடத்துல வலை போட்டால் மீன் வரும் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் முழுதும் சென்று கொண்டு அங்கே மீன் பிடிப்பதற்கு முயற்சி செய்திருந்தோம். ஆனால் மீன்கள் கிடைக்கவில்லை. இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் சொல்லுகிறீர்கள். பாருங்கள், அதற்கு 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். பாருங்கள், அங்கத்தான் பேதுருவுடைய விசுவாசம். ஏனென்றால் தன் தகப்பனுடைய போதனை அவனுக்கு நினைவுக்கு வருகிறது. அப்படி வருகின்ற பொழுது அங்கே வலை வீசுகிறான். அங்கே மீன்கள் வலை கிழிக்கத்தக்கதாக அவ்வளவு மீன்கள் கிடைத்திருந்தும் வலை கிழியாமல் அவர்கள் உதவி செய்யும்படியாக மற்ற படவில் இருந்த சகோதரர்களை அழைக்கிறார்கள். பாடல் மேலும் வாசிக்கிறேன். அந்தப்படி அவர்கள் செய்து தங்கள் வலையை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகள் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதைக் கண்டு,
இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். பாருங்கள், அந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே இவனுக்குள்ள இருந்த அந்த வித்து உலகத் தோற்றத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நாட்களிலே வெளிப்பட வேண்டிய வித்தாக பேதுரு இருந்தான். உடனே பாருங்கள், அவன் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே, இந்த அதிசயத்தை பார்த்த உடனே அவனுக்கு யெகோவா தேவன் நாட்களில், மோசையின் நாட்களில் நடந்த நிகழ்ச்சியை, அவங்க அப்பா சொன்ன நிகழ்ச்சிகளை அவன் நினைத்துக் கொள்கிறான். நினைத்துக் கொள்கின்ற பொழுது, ஓ, இவர் தேவன், வரவேண்டியவர் தேவனுடைய குமாரனாச்சு என்று பாருங்கள். உடனே என்ன செய்கிறார் அவர்? ஆண்டவரே என்று காலில் விழுந்து, ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னை விட்டு நீங்க போயிருங்க ஆண்டவரே. ஏனென்றால் அவன் அங்கே தேவனை கண்டு கொண்டான். ஏனென்றால் இந்த இடத்துல மீன் வருவதற்கு ஒரு வாய்ப்பே இல்லை. அதே போல இன்றைக்கும் அணில் வராத இடத்திலே ஒரு அணிலை தேவன் சிருஷ்டிக்க பண்ணி காண்பிக்கின்றார். மேகம் வராத இடத்தில் தேவன் மேகத்தை சிருஷ்டிக்க பண்ணி காண்பிக்கின்றார். இந்த ஹைட்டில் 29 மைல் உயரத்தில் 30 ஐல் அகலத்திலே இங்கே பிளைனே பறக்க முடியாதே, எந்த விதமான புகை மண்டலமும் இங்கே நிற்பதற்கு வாய்ப்பே இல்லையே என்று விஞ்ஞானிகள் ஆராய்ந்து பார்த்து, இந்த இடத்துல மேகமே வராதே, மேகமும் வர முடியாதே. ஆனால் அந்த இடத்துல தேவன் ஒரு மேகஸ்தம்பத்தை அங்கு நிற்க வைத்தார். அணில் வராத இடத்தில் தேவன் ஒரு அணிலை அங்கே சிருஷ்டிக்க பண்ணி காண்பித்தார். அதே போல மீனே வராத இடத்தில் தேவன் ஒரு மீனை சிருஷ்டிக்க பண்ணுகின்றார். அதே போல தவளே வராத இடத்தில், வண்டுகள் வராத இடத்தில், வெட்டுக்கிளிகள் இல்லாத இடத்தில் தேவன் அங்கு வெட்டுக்கிளி சிருஷ்டிக்க பண்ணி காண்பிக்கின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு நீங்கள் பேதுரு போல நின்று கொண்டு இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை நீங்கள் கண்டுவிட்டீர்களா? பாருங்கள், உடனே பேதுரு என்ன செய்கின்றார்? அழுகிறார். ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு நீங்கள் அகன்று போக சொல்கின்ற பொழுது தேவன் பேதுரை பார்த்து, பாருங்கள் 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். சீமன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டான படியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதியின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்போது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறனாவாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டுட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பாருங்கள், அவன் எதுக்காக இரா முழுதும் பிரயாசப்பட்டானோ? பாருங்கள், வலை கிளியத்தக்கதாக, அதுவும் இல்லாமல் தன்னுடைய கூட்டாளியை 2 படகுகளை கூட்டிட்டு வந்து 2 படகும் மூழ்கி போவதற்காக அப்படிப்பட்ட மீன்களை பிடித்தும் எதற்காக அவன் பிரயாசப்பட்டானோ அந்த பொருளை அவன் விட்டு தேவன் சொன்னார், நீ என் பின்னே வா, உன்னை நான் மனிதனை பிடிக்கனாக்குவேன். உன்னை நான் சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை எனக்காக ஆயத்தப்படுத்தும்படியாக மனிதனை பிடிக்கனாக்குவேன் என்று தேவன் பேதத்தில் சொல்லுகின்றார். சொல்லுகின்ற பொழுது பாருங்கள், அவன் எதற்காக பிரயாசப்பட்டானோ அதை எல்லாத்தையும் விட்டுவிட்டு கர்த்தருக்கு அவன் ஓடி வந்தான். கர்த்தர் பின்னாடி அவன் நடந்து வந்தான். அப்ப இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? பணம் சம்பாதிப்பதற்கு தான் பாருங்கள் இன்றைக்கு ஒரு போதகர் நின்று கொண்டிருக்கின்றார். ஆனால் அவனோ எதை எதிர்பார்த்து எது கிடைத்ததோ அதை விட்டு வந்தான். அதே போல பவுலும் பாருங்கள், அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். மோசையை பாருங்கள், அவரும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். ஆபிரகாமை பாருங்கள், அவரும் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தார். அப்போ இன்றைக்கு நாம் நித்திய ஜீவன் பெறுவதற்காக நாம் எதையெல்லாம் விடப்பட வேண்டியதாக இருக்கிறது? கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், உலகப்பரமான காரியங்கள், சபை ஸ்தாபன கோட்பாடுகள், இது எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டு வருகின்ற பொழுதுதான் நீங்கள் பேதுரு போல மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை காண முடியும். பாருங்கள், மறுபடியுமாக அவர் என்ன செய்கின்றார்?
எல்லோரும் வந்து அங்கே நிற்கிறார்கள். எல்லா ஜனங்களும், பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆசாரியர்கள், அது மாத்திரமில்லாமல் காய்பாவும் அங்கே வந்து நின்று கொண்டு இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வார்த்தையின் ஊழியத்தை பார்த்து கொண்டு, இதில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க முடியுமா, இவரை நாம் ஏதாவது ஒன்று கைது செய்வதற்காக ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க முடியுமா என்று அவர்கள் தேடினார்கள். ஏன் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சிறையில் அடைப்பதற்கு தேடினார்கள்? மோசேயுடைய பிரமாணம் சொல்லுகிறது, என்னை அல்லாமல் உங்களுக்கு ஒரு தேவனை நீங்கள் உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு தீர்க்கதரிசி வருவார் என்றால், மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி பூமிக்கு வருவார் என்றால், அவர் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த ஒரு குழந்தையாகத்தான், ஒரு மகனாகத்தான் வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவனோ கண்ணின் வயிற்றில் பிறந்து யோசேப்புக்கு திருமணம் ஆவதற்கு முன்பாக நிச்சயப்படுகின்ற பொழுது மரியாள் கர்ப்பம் தரித்திருப்பதனாலே இவரை தீர்க்கதரிசி என்று பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆசாரிகள் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுடைய மனது அங்கே ஒத்து வரவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து செய்கின்ற அதிசய அற்புதங்களை பார்ப்பதற்காக அவர்களும் அங்கு கூட வந்து நிற்கிறார்கள். ஏனென்றால் ஏதாவது ஒன்று இவரிடத்தில் குற்றம் கண்டுபிடித்து இவரை சிறையில் அடைத்து போடலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் பொதுவாகத்தான் நின்று கொண்டிருந்தார். ஆனால் பரிசேயர்கள், சதுசேயர்கள் இரவும் பகலுமாக வேதாமத்தை படித்துக்கொண்டு மோசேயின் பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு யெகோவா தேவனை வணங்கி கொண்டு மெசியா வருவார், இம்மானுவேல் வருவார் என்று காத்து 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 கொண்டிருந்த பிள்ளைகள் மத்தியிலே தேவன் தன்னுடைய வார்த்தையை அவர் வெளிப்படுகையில் காத்து கொண்டிருந்த ஆசாரியர்கள் அவரை பார்த்து பெயல்செபூல் என்று சொல்லிவிட்டார்கள். அவரை போஜன பிரியர் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் படிப்பறிவு இல்லாமல் மீன் பிடித்து கொண்டிருக்கின்ற பேதுருவிடத்தில் ஜனங்கள் அங்கே கூடியிருக்கின்ற பொழுது தேவன் பேதுருவிடத்தில் பேசுகின்றார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13 முதல் நான் ஒரு 19 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பின்பு இயேசு பிலிப்பு செகரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரோமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர் என்று கேட்டார். சீமன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பாருங்கள், ஜனங்கள் என்ன சொன்னாங்க? அவரை போதகர் என்றும், ஆண்டவர் என்றும், எலியா தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும், எரோமியாவில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் தேவன் பேதுருவில் கேட்கின்ற பொழுது பேர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஏனென்றால் அன்றைக்கு வர வேண்டியவர் யாராத்தான் இருக்க வேண்டும்? குமாரன் உலக ஜனங்களை பாவங்களை சுமந்து கொண்டு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட வேண்டிய ஒரு குமாரனாகத்தான் வர வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த குமாரனாகத்தான் இயேசு கிறிஸ்து பாருங்கள் பேதுருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் பவுலுக்கோ அக்கினி ஸ்தம்பத்தில் வெளிப்பட்டு கர்த்தர் யெகோவா தேவன் ஏலோயும் என சொல்லக்கூடிய வெளிப்பாடை பாருங்கள் அங்கு பவுலிடத்தில் தேவன் வெளிப்படுத்துகிறார். ஏன் வெளிப்படுத்தினார்? பவுலுக்கு தேவன் 2 ஊழியத்தை கொடுத்தார். ஒன்று, இஸ்ரவேலுக்கு அவன் 12வது சீடராக தேவன் நியமிக்கப்பட்டார், தேவனால் நியமிக்கப்பட்டிருந்தார். அது மாத்திரமல்ல, புறஜாதிக்கென்று எபேசபை காலத்தின் தீர்க்கதரிசியாக பாருங்கள் தேவன் பவுலை நியமித்திருந்தார். அப்ப இந்த புறஜாதிக்கு இந்த வார்த்தை வர வேண்டும் என்று இருப்பதனால அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என சொல்லக்கூடிய யெகோவா தேவன் தான் இயேசு கிறிஸ்து என சொல்லக்கூடிய வெளிப்பாடை அங்கு புறஜாதிக்குள்ள நிருபங்களாக எழுத வேண்டும் என்பது இருப்பதனாலே பாருங்கள் அங்கே பவுல் பெற்றுக்கொண்ட வெளிப்பாடாக இருக்கிறது. ஆனால் பேதுருவோ அன்றைக்கு வெளிப்பட வேண்டிய மன்னாவாகிய குமாரன் என சொல்லக்கூடிய அந்த வெளிப்பாடை பேதுருக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அப்படி காண்பிக்கின்ற பொழுது, பேதுருவே, உங்க அப்பாவோட ரத்தமோ இல்லை உங்க அம்மாவோட ரத்தமோ உனக்கு வெளிப்படுத்தலை,
அல்லது பேதுரு, ஆண்டவரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆண்டவரே, நான் சென்று எங்களுடைய மீன் பிடிக்கிறவருடைய சங்கத்திற்கு கேட்டுட்டு வரேன், அல்லது நான் செல்கின்ற சபையில் இருக்கக்கூடிய பரிசேயர் சதுசேயரோ அல்லது ஆசாரியர்கிட்ட போய் கேட்டுட்டு வரேன், அல்லது எங்களுடைய தலைமை போதகர் ஒருத்தர் இருக்கிறாரு காய்பா, அவற்றை போய் கேட்டுட்டு வரேன் என்று அவன் செல்லவே இல்லை. பரிசுத்த ஆவியாகிய தேவன், யெகோவா தேவன், லோகோஸ், அக்னி ஸ்தம்பம், பாருங்கள், பேதுருக்குள்ள வாசம் செய்து இந்த மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துக்கிறாரே, இயேசு இருக்கிறாரே, இரவும் பகலுமா காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லோருமே அவரை பெயல்செபூல் என்று சொல்கிறார்கள். ஆனால் பேதுருக்குள்ள இருந்த பசுத்தாவி அவரை அங்கு நின்று கொண்டிருந்த மனிதனை பார்த்து, ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பரிசுத்த ஆவிதான் வெளிப்படுத்தி காண்பித்தார். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? அந்திரேயா போல ஒரு சகோதரன் உங்ககிட்ட வந்து சில 3வது வேதாகமத்திலிருந்து சில வார்த்தைகளை பேராக்களை எடுத்து பேசுகின்ற பொழுது நாம் விசுவாசிக்கிறோமா? இல்லவே இல்லை. என்ன செய்கிறோம்? உடனடியாக நமக்கு பிடித்த சகோதரிடத்தில் அல்லது நமக்கு இருக்கக்கூடிய போதரிடத்தில் சென்று, இந்த சகோதரரை நான் பார்த்தேன், அவர் இப்படி பேராக்களை காமிக்க சொன்னவனை பாருங்கள், அவர் இல்லை அது தவறு என்று சொன்னவனை பாருங்கள். அந்த வார்த்தையை அப்படியே தள்ளிவிட்டு அந்த சகோதரனிடத்தில் அவர்கள் பேசாதபடிக்கும் அவரிடத்தில் தொடர்பு கொள்ளாதபடிக்கும் அந்த ஊழியக்காரன் அல்லது ஒரு சகோதரன் உங்களை தடை பண்ணி விடுகிறான். ஆனால் இங்கே பேதுருவோ யாரிடத்திலும் போய் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளாமல் பரிசுத்தாவி பேதுருக்குள்ளே வாசம் செய்து இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என சொல்லக்கூடிய வெளிப்பாடை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அவன் அன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவாகிய தேவனை, கர்த்தரை, யெகோவா தேவனை கண்டு கொண்டான். அப்படி கண்டு கொண்ட பிறகுதான் தேவன் பேதுருக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்கின்றார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாருங்கள், பேதுரு மேல கட்டல, பேதுருவை பெற்றுக்கொண்ட வெளிப்பாட்டின் மேல தான் சபை கட்டுகிறார். இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்? வெளிப்பாட்டின் மேல சபையை கட்டுறோம்? இல்ல. பாருங்கள், பேதுரு மேல தேவன் கட்டின சபைக்கும் இன்றைக்கு கட்டிக்கொண்டிருக்கிற சபைக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள். தேவன் சபையை பேதுரு என சொல்லக்கூடிய பேதுரு பெற்றுக்கொண்ட வெளிப்பாட்டின் மேலே தேவன் சபையை கட்டினார். இன்றைக்கு பாருங்கள், இன்னைக்கு ஒவ்வொரு சபையும் மனிதன் ஞானத்திலே கட்டப்படுகிறது, கௌரவத்தை கட்டப்படுகிறது, ஒரு போட்டிக்காக கட்டப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் தேவனை காணவில்லை. சபை ஸ்தாபன கோட்பாட்டுக்குள்ளே இருந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்கிறேன், கர்த்தரை அழைத்தார் என்று பாருங்கள். அவர்கள் வார்த்தைக்கு வராமல் அந்த மனிதன் ஞானத்துக்குள்ள கோட்பாடுக்குள்ள பாராமல் சென்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை மறுதளித்து நிற்கின்ற பொழுது தேவன் அவர்கள் மேல் எப்படி சபையை கட்டுவார்? வெளிப்பாட்டின் மேலே சபை கட்டுகிறார். சாதாரண மனிதனாக எழுத படிக்க தெரியாத இந்த பேதுரு மேலே கர்த்தர் பசுத்தாவி ஊற்றப்பட்ட பிறகு அந்த இவர்தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை எல்லாரும் வெறுத்தார்களே, போஜன பீர் என்று சொன்னார்களே, பெயல்செபூல் சொன்னார்களே, பிசாசு பிடித்து சொன்னார்களே, அந்த மனிதனை பார்த்து பேதுரு பெற்றுக்கொண்ட அந்த பசுத்தாவி இவர்தான் குமாரன் என்றும் இவர்தான் தேவனுடைய ஜீவனுடைய தேவனுடைய குமாரன் என்றும் பாருங்கள் அங்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அந்த வெளிப்பாட்டின் மேலே மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை கண்ட பிறகு அந்த வெளிப்பாட்டின் மேலே தேவன் சபை கட்டுகிறார். அந்த சபை கட்ட பின்னர் தேவன் சொல்கிறார், பரலோக ராஜ்யத்தின் திருவுக்கோலை நான் உனக்கு தருகிறேன். இந்த வெளிப்பாடு தான் திருவுக்கோல், இந்த வார்த்தை தான் திருவுக்கோல். மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொள்வதுதான் அன்றைக்கு பேதுரு கொடுக்கப்பட்ட திருவுக்கோலாக இருந்த அந்த திருவுக்கோல் எதற்கு கொடுக்கப்பட்டது? பரலோகம் செல்லக்கூடிய திருவுக்கோல். ஆனால் இன்னைக்கு அநேக ஸ்தாபன போதகர் என்ன செய்து விட்டார்கள்? திருவுக்கோல் என்று பிளைவீடிலும் அல்லது பெரிய விதமான ஒரு தங்கத்திலும் செய்து கொண்டு அதை விற்று கொண்டிருக்கிறார்கள். இதோ
ஒரு பரலோகத்தின் திறவுகோலை தரேன், ஒரு சாவி தரேன் என்று பாருங்கள், அவர்கள் வித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தேவன் சொல்லப்பட்ட திருவக்கோள் வெளிப்பாடு, அது கர்த்தருடைய மகிமையான இரகசியமான காரியமாக இருக்கிறது. யோனாவின் குமாரனாகிய பேதுருவே, உண்மையான சபை கட்டல, நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லக்கூடிய அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டீரே, அந்த பசுத்தாவி உனக்குள் வாசம் செய்து நான் தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய தேவன் என சொல்லக்கூடிய அந்த வெளிப்பாடை நீ பெற்றுக்கொண்டியே, அந்த வெளிப்பாட்டின் மேலே நான் சபை கட்டுகிறேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலகத்தில் நீ கட்டவிழ்க்கப்படுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டார். பாருங்க, எல்லோரும் வந்தாங்க, தேவனிடத்தில் அதிசயத்தை அற்புதத்தை பார்த்தாங்க, வியாதிகளை குணமாக்கியதை எல்லாரும் பார்த்தாங்க. தேவன் என்ன பண்ணிட்டார், நான் தான்ப்பா வானத்தில் இறங்கி வந்த அப்போ என்னுடைய மாம்சத்தையும் என் உடலையும் இரத்தத்தையும் பானம் பண்ணி நித்தியம் சொன்ன பாருங்க. எல்லோரும் ஓடிவிட்டாங்க. அதிசயம் பண்ணும்போது கூட இருந்தாங்க, அற்புதம் பண்ணும்போது கூட இருந்தாங்க. எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு அவர் வார்த்தையை பேசுகின்ற பொழுது, ஐயையோ இவர் என்னப்பா இவரு, அவருடைய உடலையும் ரத்தத்தையும் சாப்பிட சொல்றாரு அப்படி என்று பாருங்கள், எல்லோரும் அவர்கள் விட்டு ஓடிவிட்டார்கள். தேவன் மறுபடியும் கேட்கின்றார் சீடரை பார்த்து, நீங்களும் போவதற்கு மனதாய் இருந்தா போக சொல்றாரு. ஆனால் அவர்களோ, ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்கிற வார்த்தை உம்மிடத்தில் மாத்திரமே உண்டு என்று சொல்லுகின்ற பொழுது, நான் தான் கிறிஸ்துவென்று யார்ட்டையும் சொல்லாதீங்க. இன்னைக்கும் அதேதான். அவர் தன்னை உலகத்துக்கு மறைத்து கொண்டார். இந்த கடைசி நாட்களிலே மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து மறுபடியும் பாருங்கள், அதே காரியம்தான் தன்னோடு இருந்த சீடர்களாகிய சாத்மேன், நார்மன், ராபின்சன் மற்ற சீடத்தில் பாருங்கள், நான் கிறிஸ்து என்று நீங்கள் யார்ட்டு சொல்லக்கூடாது என்று பாருங்கள், அவர்கள்ட்ட உறுதிமொழி வாங்கிக் கொள்கின்றார். இயேசு கிறிஸ்து உயிரோடுக்கும் யாராவது வணங்கினார்களா? இயேசு கிறிஸ்து உயிரோடுக்கும் யாராவது அவர் ஆராதனை பாட்டு பாடினார்களா? ஊழியம் முடிந்த பிறகு, மரித்து உயிர் தெழுந்த பிறகு தான் இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். உயிரோடு இருக்கும்போது யாருமே தொழுது கொள்ளவில்லை. அதே போல இன்றைக்கு வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அக்னி ஸ்தம்பத்தோடு பிரண்ணாமாக நின்று கொண்டிருக்கின்றார். அவர் எலியாவோட ஊழி செய்கின்ற பொழுது, பிரண்ணாமே நீ கிறிஸ்துவா? நான் கிறிஸ்து இல்லப்பா. அவர் மோசவுடைய ஊழி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, பிரண்ணாமே நீங்கள் கிறிஸ்துவா? நான் கிறிஸ்து அல்லப்பா. என கிறிஸ்து என்று சொல்லாதீர்கள், அது தவறான உபதேசம் என்று அவரே தான் சொல்லியிருக்கின்றார். ஆனால் முத்திரையில் உடைக்கின்ற பொழுது யாருமே அவர்கிட்ட போய் கேட்கல. சகோதரன் பிரண்ணாமே, முத்திரை ஆட்டுக்குட்டியான தானே உடைக்கணும், நீங்க எப்படிங்க உடைக்க முடியும் என்று ஒருவனும் போய் கேட்கவில்லை. ஆனால் எலியாவோட ஊழி செய்யும் போது கிறிஸ்துவான் கேட்கிறாங்க, மோசையுடைய ஊழி செய்யும் போது கிறிஸ்துவான் கேட்டாங்க. அவர் நான் இல்லை சொன்னாரு. ஆனால் முத்திரை உடைப்பது ஆட்டுக்குட்டியானவர் வானத்திலும் பூமியிலும், பூமியில் இருக்கிற யாருமே அதை உடைக்கவே முடியாது என்று பைபிள் போதிக்கிறது. ஆனால் அங்கே முத்திரையை உடைக்கின்றார். ஒருவனும் போய், ஆண்டவரே, சகோதரன் பிரண்ணாமே நீங்கள் யார் என்று கேட்கவே இல்லை. ஆனால் அவர் சொல்கிறார், அந்த முத்திரை உடைத்தது நானே, அந்த ஆட்டுக்குட்டியானவர் நானே என்று அவர் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஒருவனுடைய கண்களும் திறக்கப்படவில்லை. ஏனென்றால் நாம் எல்லோருமே உலக சபை ஸ்தாபனத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இப்படித்தான் வருவார், அப்படித்தான் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஜனங்கள் இயேசு கிறிஸ்து எப்படி வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை பற்றி நான் மறுபடியும் பேசுகிறேன். பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் பேதுருவை போல மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்து யார் என்று நீங்கள் கண்டு கொண்டீர்களா? அக்னி ஸ்தம்பம் மாறாமல், அற்புதங்கள் மாறாமல், அதிசயங்கள் மாறாமல் அதே அணில சிருஷ்டிக்க பண்ணி காண்பித்தார். இன்றைக்கு நீங்கள் பேதுருவை போல
இந்த கடைசி நாட்களில் தேவன் 2ஆம் வருகையிலே வருவேன்னு சொன்னாரே, அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கண்டு கொண்டீர்களா? நாம் இப்பொழுது வேதத்திலிருந்து பார்த்தோம். அடுத்த பதிவு வெளியேற பெற்ற 3வது வேதகமாகிய இந்த வேதகமத்திலிருந்து நாம் சில காரியங்களை பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.